நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. இந்த நாளில் சந்திர பகவான் நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானாலே வேலை வாய்ப்பில் புதுசாக எனக்கு ஒரு வேலை வேணும் கேட்குறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்க போகிறது. சில பேருக்கு லாங் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ட்ராவல் தான் பிடிக்கும், நிறைய பயணங்கள் பிடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்ப பெரிய பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. அட்டமத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பகைச்சிக்கக்கூடாது. சில நேரம் யாரை பகைச்சிக்கணும் யாரை பகைச்சிக்க கூடாதுன்னு இருக்கு பாருங்களேன். அதில் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் அப்படின்னார் வள்ளுவர். நம்ம யார்கிட்ட பகை கொடுக்குறோமோ அவங்கள என்ன பவரில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளை விட வலிமையுடையவர்கள்ட்ட போய் நம்ம பகைச்சிக்க கூடாதுன்னார் வள்ளுவர். அதை தான் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் ஒரு நெருப்பு விஷயம், மின்சார விஷயங்கள் இருக்கா, கொஞ்சம் கவனமாகவே இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல இந்த நாளில் திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். நம்ம பேசும்போதே அதில் சில பிரச்சனைகளை கிளப்ப சில பேர் வருவாங்க. சில நேரம் அதிக எதிர்பார்ப்போடு சம்பந்தம் பேச வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இது. வண்டி வாகனங்கள் எல்லாம் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு. ரிஷபராசி அன்பர்களே, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்து நடி பார்ப்பனா பாரதியார். இந்த நாள் இந்த மொழிகளின் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சிலருக்கு தோணும். 7ஆம் இடத்துல இன்னைக்கு செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரோ, நல்ல வீட்டுக்காரர் அமைய போறார்னு அர்த்தம் ரிஷபராசி பெண்களுக்கு. அவர் ரிஷபராசி ஆண்களுக்கு மனைவி அமைவாங்கள நல்ல அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இன்னைக்குலேருந்து நல்ல மனைவி, நல்ல கணவன், அப்போதானே நல்ல குடும்பம்னு இருக்கும். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் நாங்கள் பாருங்க, அப்படி சிறப்பாக அமையும். புதுசாக வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைக்குமாமாங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. நான் உத்தியோக ரீதியாக ஒரு புதிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு புதிய பதவிக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஏற்ற நாள். சில பேர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்றைக்கி குறித்து வச்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் டைரியில் குறித்து வைப்பாங்க. குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்களேன். அப்போ எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி அமையும். கேம்பஸ் இன்டர்வியூவில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை நேர்த்தியாக பண்ணுவீங்க. மிதுன ராசி என்பர்களே, குரு பகவான் இன்னைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாரோ நமக்கு சிறப்புங்க. அது குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பொருளாதார வளம் பெருகும். நல்ல பாடுபட்டு தான் உழைக்கிறோம். ஆனால் உழைக்கிறதுக்கு காசு வந்துடுதா? கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே தவிர காசு கைக்கு வர மாட்டேங்குது. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, அப்படி சிலருக்கு பணம் வந்தால் நிற்க மாட்டேங்குது. இப்போ 2 தரப்பும் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாண ராசி. இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, மிதுன ராசிக்காரங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் கல்யாண நேரம் கூடி வருது. குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வருது. ரொம்ப அற்புதமான நேரம். இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்க, இது வியாபாரத்தில் மிக சிறப்பான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும். பஞ்சமத்தில் புதன் அதிர்ஷ்டமான பிஸ்னஸ்ன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தை வாக்கிங் காத்திருக்கிறவங்களுக்கு அது குறித்த செய்தி வரும், நல்ல செய்தி வரும்.
கடகராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாள். குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. நான் சாமியுடைய அனுக்கிரகம் வேணும் கேட்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போனால் பூசாரி வேணும், நமக்கு குருக்கள் வேணும். அந்த பூசாரி தான் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து இறைவனிடம் சொல்லுகிறார். அதே போல் ஆன்மீகத்தில் ஒருத்தர் உயரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல குரு வேணும். படிப்பில் உயரணும்னு சொன்னால் நல்ல ஆசிரியர் வேணும். எல்லோருக்குமே குருங்கிறது தான் பேர். கடகத்தில் குரு இருக்கும்போது குரு அருள் இன்றி திருவருள் இல்லைனாங்க. நீங்கள் சாமியை அருள் பெறணும்னா இந்த குருவுடைய அருள் வேணும்னு. இன்னைக்கு குருவுடைய அருள் இருக்குல்ல நமக்கு. அதனால நல்ல புத்திரபாக்கியம் அமையுது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது, அடுத்த ஸ்டேட்டில் வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்குது, பிஸ்னஸ் லாபகரமாக அமைய போகுது, ஹையர் எஜுகேஷன் கூடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் இருக்கு இன்னைக்கு. சிம்மராசி என்பர்களே, இது ஒரு சிறந்த நாள். இந்த நாளில் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஒரு வாகனங்கள் வாங்குறத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் வாங்கக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணலாம், நாளைய தினம் வாங்கலாம், அதுக்கு மறுநாள்லாம் வாங்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு 8ல் சந்திராஷ்டமம். அதனால எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்கக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். படிப்பில் நல்ல கெட்டிக்காரனாக வர முடியும், நல்லா முன்னேற முடியும், செய்தொழில் சிறக்கும். கன்னிராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான ஒரு நாள். கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் பெருகும். குடும்பத்தில் காசு பணம் துட்டு வந்துடும். காசு பணம் வந்துச்சா மனசுக்கு நிம்மதி வரும் பாருங்க, அது இன்னைக்கு கிடைச்சிடும். பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள், நன்மையான நாள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் கேட்குறவங்களாம் இன்னைக்கு முயற்சி பண்ணினா நல்ல வேலை வாய்ப்பு அமையும். சிலருக்கு ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்லேயே நம்ம பார்த்துக்கிடணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். நல்ல திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும், நல்ல சம்பந்தம் அமையும், பிஸ்னஸ் லாபம் தரும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, அருமையான நாள். ராசிக்கு அதிபதியும் 10வது ஸ்தானத்தின் அதிபதியும் ஒன்று சேர்த்திருக்காங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஜாப் பலருக்கு கிடைக்கும். சில பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது நல்ல நேரம். அதிகார பதவி சிலருக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசியில் வந்து உட்கார்ந்து செவ்வாயோடு சேர்ந்தாரு. நல்ல கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும். சிலருக்கு வந்து பாருங்க, புதுசாக திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு கூடி வந்துடும். பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் அருமையான காலம். இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் பலருக்கு உண்டு. புதிய வாகனம் வாங்குற யோகம் உண்டு. எதிர்பார்க்கிற பல நன்மைகள் இன்னைக்கு கூடி வரும். அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி என்பர்களே, பிஸ்னஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய நாளுங்க. சில சமயம் காசை போடுவோம், போட்ட காசை எடுக்க முடியாதுன்னு வருத்தப்படுவோம் பாருங்க. நீங்க அப்படிலாம் இல்லை, நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும், நல்ல லாபம் கிடைக்கும். பொண்ணு பார்க்குறாங்க, போகிறாங்க, வரன் பார்க்குறோம், கூடியே வரல. இது என்ன, இது வருஷக்கணக்கில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சில குடும்பங்களில், இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போதுங்க, நல்ல செய்தி வருது. வேலை வாய்ப்பு தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு பலருக்கு அமையும். சில பேர் புதுசாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. இப்போ கும்பராசி என்பர்களே, மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்காரங்களுக்கு 2ல் சனி இருக்கு, நல்ல வருமானம் கொடுக்கும். புதன் பகவான் 9ல் இருக்காரு. திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வரன் குறித்த ஒரு செய்தி வரும். பிஸ்னஸ் தொடர்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி இன்னைக்கு வரப்போகுது. படிப்பில் அட்டகாசமா நீங்க ஜெயிச்சு. மீனராசி என்பர்களே,
நல்ல வேலை வாய்ப்பு ஒன்று இன்றைக்கி கிடைக்க போகுது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. வியாபாரத்தில் வேறு புது ஆட்களை நம்பி எந்த பிஸ்னஸும் இன்றைக்கி பண்ணிட வேணாம். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இன்றைக்கி உண்டு. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?